ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் மேக்ஸ் மத்தன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கோடிங் கோடிங்கில் பார்ட் 5 வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா 4 பார்ட் வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதாவது உங்களுக்கு இதில் எப்படி 5 பார்ட் வந்துச்சுன்னா, நம்ம 2012 இருந்து டில் டேட் வரைக்கும் இருக்க அனைத்து வினாக்களுமே வந்து கோடிங் கோடிங்கில் இருக்கிறத உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனை வந்து தீரும். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். 4 வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆங்கில எழுத்துக்களில் A இருக்கு 1, B இருக்கு 2, C இருக்கு 3 என்பது போல் Z-க்கு 26 என கொள்கைன்னு கொடுத்துட்டு 7, 15, 15, 4, 13, 15, 18, 14, 9, 14, 7 அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதாவது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் 7th பொசிஷனில் G வருங்க, 15th பொசிஷனில் O, 15th பொசிஷனில் O, 4th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா D. அப்போ குட்டுன்னு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ ஆப்ஷன் டியை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஆப்ஷன் டியை எலிமினேட் பண்ணிடலாம். 13ங்கிறது பார்த்தீங்கன்னா எம். அப்போது ஆப்ஷன் ஏ கட்டு, ஆப்ஷன் பி கட்டு. ஏன்னா குட்டுன்றது 3 இதில் இருந்துச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வரப்போகிற வேர்டு பார்த்தீங்கன்னா எம். இங்கே இ இருக்குது, இங்கே டி இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவும் பியும் கட் ஆகிட்டு ஆன்சர் டின்றது தெரிஞ்சிடும். அப்போது ஓன்றது 15, ஆர் 18, என் 14, I9, N14, G7. அப்போ இந்த வேர்டுக்கான நம்பரில் கொடுத்துருக்கிறதோட வேர்டு பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் அப்படின்ற வேர்டு தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் ஃபயர் சிம்பிள் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இதான் கடைசி பார்ட் வீடியோ கோடிங் டிகோடிங்கோட. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரோடு என்பதை URDG என குறியீட்டால் தரப்படின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதாவது ரோடுன்றதை ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி URDGன்னு மாற்றிருக்காங்க. அதே லாஜிக் யூஸ் பண்ணி ஸ்வான்ற குறியீடுக்கு என்ன வரும் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். கரெக்டுங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த வேர்டை எழுதிடலாம். ஓகேங்களா, கொடுத்த வேர்டு என்ன? ROAD. ரோடுன்றது எப்படி மாற்றிருக்காங்க? URDG அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஓகேங்களா, எப்போயுமே நம்மளுக்கு லெட்டராக இருக்கிறத நம்பராக கன்வெர்ட் பண்ணிட்டா நமக்கு கண்டுபிடிக்கிறது ஈஸியாயிரும். ஸோ நான் லெட்டராக இருக்கிறத நம்பராக கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் 18வது பொசிஷனில் வரும். அதே மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எல்லா லெட்டரையுமே நம்பராக மாற்றிடுங்க. O15, A1, D4, G7, D4, R18, U21. அப்படியே மேலே இருக்க நம்பருக்கும் கீழே இருக்க நம்பருக்கும் வித்தியாசத்தை பாருங்களேன். 18லேருந்து 21 வரணும்னா ஒரு 3ன்ற நம்பரை ஆட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 15லேருந்து 18 வரணும்னா 3ன்ற நம்பரை ஆட் பண்ணியிருக்கணும். 1லேருந்து 4 வரணும்னா +3 பண்ணியிருக்கணும். 4லேருந்து 7 வரணும்னா +3 பண்ணியிருக்கணும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான லாஜிக் என்ன? +3 பண்ணணும் ஒவ்வொரு லெட்டருக்கும் இடையில. அதுதான் லாஜிக்காக இருக்குது. ஸோ அதே லாஜிக்கை நம்ம ஸ்வான் அப்படின்ற வேர்டுக்கு யூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, வேர்டாக இருக்கிறதா நான் நம்பரை மாற்றிடுறேன். 19th பொசிஷனில் தான் எஸ்ன்ற வேர்டு வரும். 23, A1, N14. நமக்கு என்ன லாஜிக்? ஒவ்வொரு லெட்டரையும் +3 பண்ணணும். அப்போ 19 + 3 22, 23 + 3 26, 1 + 3 4, 14 + 3 17. நமக்கு வேர்டாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்பராக இருக்கிறத வேர்டாக மாற்றிடலாம், நம்பரில் இருக்கிறத ஆல்ஃபபெட்ஸாக மாற்றிடலாம். விங்கிறது பார்த்தீங்கன்னா 22வது ஆல்ஃபபெட். இசட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு 26th ஆல்ஃபபெட். அப்படி பார்க்கும்போது நமக்கு நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் ஏ கட்டு, ஆப்ஷன் டி கட்டு, ரெண்டு லெட்டர் தான் இருக்குது. கடைசி லெட்டர் என்னன்னு பாருங்கள், 17 இருக்குது. 17ங்கிறது என்ன ஆல்ஃபபெட்? Q அப்படின்ற ஆல்ஃபபெட். அதாவது ஃபஸ்ட்டு லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் கண்டுபிடிச்சிங்கனாலே உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஆப்ஷன் சியை கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் லெட்டர் வீன்றப்போ 2 இடத்துல வி வந்துருச்சு. கடைசி லெட்டர் பார்க்குறப்போ இங்கே P இருக்குது, இங்கே Q இருக்குது. நமக்கு என்ன கிடச்சிருக்கு? Qன்றதான் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி வராது, ஆப்ஷன் பின்றதான் ஆன்சர்னு போட்டலாம். ஸோ 4th பொசிஷனில் என்ன ஆல்ஃபபெட் வரும்? Dன்ற ஆல்ஃபபெட் வரும். ஸோ கோடிங் டிகோடிங்கை பொறுத்தளவுக்கு ஃபுல் சம்மையும் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்பவே சிம்பிளாக ட்ரிக் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லெட்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25% கம்ப்ளீட் ஆயிரும். செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு 75%. ஃபஸ்ட்டு லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 95% கிட்ட உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ எல்லா வேர்டுமே கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. லாஜிக் தெரிஞ்சால் மட்டும் கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா, நமக்கான அடுத்த சம் பார்த்துருவோங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த சம் பார்த்துருவோங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2012லேருந்து 2015க்கு இடையில இருக்க எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இங்கிலீஷ் மட்டும்தான் கொஸ்டின் அவங்களே கொடுத்துருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியில். அதனால தான் நம்மளும் அதே கொஸ்டினை கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க? DMDQFXன்றதை வந்து எப்படி டினோட் பண்ணியிருக்காங்க? எனர்ஜி அப்படின்ற மாதிரி டினோட் பண்ணியிருக்காங்க. இதே இது பவர் அப்படின்ற வேர்டை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்றதான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து இங்கே டீகோட் பண்ணதை கோட் பண்ணியிருக்காங்க. நமக்கு என்ன டைரெக்டாக வேர்டு கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி என்ன கோடிங் வரும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க.
நம்ம என்ன பண்ணிடலாம், எனர்ஜியில் இருந்து டிஎம் டிக்யூ எஃப்எக்ஸ் எப்படி வந்துச்சுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த வேர்டை எழுதிடலாம், ENERGY எனர்ஜி. அதை தான் எப்படி மாற்றிருக்காங்க, டிஎம் டிக்யூ எஃப்எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள், DEMN DEQR FG XY, அதாவது மேலே +1 பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, கீழே இருந்து மேலே இருக்கிற நம்பருக்கு +1 பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது நம்ம என்ன பண்ணணும், மேலேருந்து கீழே வர்றப்போ நல்லா பாருங்கள், கீழேருந்து போகிறப்ப +1 பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. இன்னும் லாஜிக் புரியலைன்னா நம்ம நம்பர்ஸாக மாற்றிடலாம், E5 D4. அப்போ மேலேருந்து கீழே வர்றப்போ என்ன பண்ணலாம், ஒரு லெட்டரை குறைச்சிருக்காங்க. N14 M13 ஒரு லெட்டர் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி E5 D4 சேம் ஒரு லெட்டர் குறைச்சிருக்காங்க. R18 Q17 பாருங்கள், எல்லா லெட்டருக்குமே ஒன்றை குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம பவர் அப்படின்ற வேர்டுக்கும் நம்ம ஒரு லெட்டரை டிக்ரீஸ் பண்ணி எழுதிடலாம், POWER அப்படின்றதான் பவர். ஓகேங்களா, நம்பராக இருக்கிற லெட்டராக இருக்கிற நம்பரை மாற்றிடலாம், P16 O15 W23 E5 R18. ஒன்றை மைனஸ் பண்ணோம் எல்லா லெட்டருக்கும். 16லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் 15 கிடைக்கும். 15லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் 14. 23லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் 22. 5லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் 4. 18லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் 17. ஓகேங்களா, 17. பாருங்கள், நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நமக்கு நம்பராக கிடைச்சதை வேர்டிங்ஸை லெட்டராக மாற்றிடலாம், O15 N14 V22 D4 Q17 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, அப்போ எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், ONVDQ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் D இல்லை 4. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், லேபர் என்ற வார்த்தையை KBAPTS என குறியீட்டில் எழுதினால் கேண்டிட் என்ற வார்த்தையை எவ்வாறு குறிப்பிடுவான்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 2012 கிட்ட இந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான் இது. லேபர்ன்றதை என்ன லாஜிக் யூஸ் பண்ணி KBABTSன்னு மாற்றிருக்காங்களோ அதே லாஜிக் யூஸ் பண்ணி கேண்டிட்ன்ற வேர்டை நம்ம கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ லேபர் அப்படின்ற வேர்டை ஃபஸ்ட் எழுதிடலாம். ஓகேங்களா, LABOUR லேபர் அப்படின்றத எப்படி மாற்றிருக்காங்க, KBAPTSன்னு மாற்றிருக்காங்க. ஸோ லெட்டராக இருக்கிறத நம்பராக மாற்றிடலாம், L12 K11 A1 B2 B2 A1 O15 P16 U21 T20 R18 S19. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கனாலே லாஜிக்கை பிடிச்சலாம். 12லேருந்து 11 வரணும்னா ஒரு லெட்டர் குறைச்சிருக்காங்க. 1லேருந்து 2 வரணும்னா சேம் +1 பண்ணியிருக்காங்க. 2லேருந்து 1 வரணும்னா -1 பண்ணியிருக்காங்க. 15லேருந்து 16 வரணும்னா +1 பண்ணியிருக்காங்க. அப்போது ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணியிருக்காங்க, -1 +1 அப்படின்ற லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் லாஜிக்கை யூஸ் பண்ணி கேண்டிடேட்டுக்கு என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். CANDIT அப்படின்றதான் நமக்கான வேர்டு. ஸோ லெட்டராக இருக்கிறத நம்பராக கன்வெர்ட் பண்ணிடலாம், C3 A1 N14 D5 I9 D4 D4க்கு பதிலாக 5ன்னு கொடுத்துருக்கோம், D4 அப்படின்ற வேர்டு. ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு என்ன பண்ணணும், -1 பண்ணணும். செகண்ட் லெட்டருக்கு என்ன பண்ணணும், +1. அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணணும். ஸோ அப்படியே எழுதிடுறேன் நான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். அப்படியே ஆட் பண்ணிடலாங்களா, 3லேருந்து 1 குறைச்சா நமக்கு 2ன்னு வரும். 1 + 1 2 14 - 1 13. 4லேருந்து 1 ஆட் பண்ணும்போது 5. 9லேருந்து 1 குறைக்கும் போது 8. 4லேருந்து 1 ஆட் பண்ணும்போது 5. நம்பராக இருக்கிறத லெட்டராக மாற்றிடலாம், BM13 E5 H8 E5 அப்படின்றத நமக்கான ஆன்சர். எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு லெட்டர் லாஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிங்கனாலே ஆன்சர் கிடைச்சிரும். ஃபஸ்ட் லெட்டர் B இல்லை, ஸோ ஆப்ஷன் A C கட்டு. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து B, அப்போது லாஸ்ட் லெட்டர் C இருக்கான்னு பார்த்துருங்க, ஆப்ஷன் Bயும் கட்டு. நமக்கான ஆன்சர் அப்போ என்ன கிடைக்க போகுது, ஆன்சர் D அப்படின்றதான் கிடைக்க போகுது. ஓகேங்களா, அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் D என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டாக்டர் என்பது 4 15 3 20 15 18 கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, டாக்டர்ன்றதோட பிளேஸ் வேல்யூவை தாங்க இந்த இடத்துல லாஜிக்காக கொடுத்துருக்காங்க. அதாவது டிங்கிறது 4th ஆல்ஃபபெட், ஓங்கிறது பார்த்தீங்கன்னா 15வது ஆல்ஃபபெட், C3 T20 O15 R18 அதை தான் நமக்கு இந்த இடத்துல நம்பராக கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க, நம்பராக கொடுத்துட்டு அதை வேர்டாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 3rd ஆல்ஃபபெட் பார்த்தீங்கன்னா C, 21st ஆல்ஃபபெட் பார்த்தீங்கன்னா U, R, 18th ஆல்ஃபபெட் பார்த்தீங்கன்னா R. அப்போ 3 லெட்டர் கண்டுபிடிச்சாலே நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஆப்ஷன் D வராது, A வராது, C வராது, ஆப்ஷன் Bன்னு நம்ம போட்டிருக்கலாம். ஸோ பேலன்ஸையும் நம்ம சால்வ் பண்ணிடலாமே. E5
S19 அப்படின்றதான் நமக்கான ஆன்சராக கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் பின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ மேக்ஸிமம் என்ன லாஜிக் இருக்குது அப்படின்றத சைட்லேயே உங்கள் நோட்டு போட்டு எழுதி வச்சுட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த சைடில் நோட்லேயே நோட் பண்ணி வைங்க. நம்ம உங்களுக்கு டெய்லி ஹோம்ஒர்க் கொடுத்துட்ருக்கோம். என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறோம், நம்ம வீடியோஸை வந்து ஃபுல்லாக பார்த்தவங்க வந்து இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் எழுதி இந்த கொஸ்டின் எழுதின பிடிஎஃப் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க ஓகேங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் ஒரு டிசிப்ளினாக போயிடும் உங்களுக்கு ஓகேங்களா. வாங்க நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்க. ரொம்பவே சிம்பிளாக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். கீழ்கண்ட எந்த வார்த்தையை ஃபண்டமெண்டல் என்ற வார்த்தையின் எழுத்துக்களில் இருந்து அமைக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். ஃபண்டமெண்டலில் FUNDAMEN TALன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களா. இதிலிருந்து டீம்ன்ற வேர்டை யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்களேன். டீம்ன்ற வேர்டை இங்கே T இருக்குது, E இருக்குது, A இருக்குது, M இருக்குது. ஸோ கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி மெடல் அப்படின்ற வேர்டை கிரியேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். மெடல் அப்படின்றது இன்ட்டு போடுற MEDAL அப்படின்ற வேர்டையும் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் மீல்ன்ற வேர்டையும் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். அதை வந்து நான் ஸ்டார் யூஸ் பண்ணுறேன். MEAL அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி மீல்ன்ற வேர்டு கண்டுபிடிக்கலாம். பட் நமக்கு ஃபுல் அப்படின்ற வேர்டை இந்த ஃபண்டமெண்டல்ன்ற வேர்ட்லேருந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நமக்கு F இருக்குது, U இருக்குது, ஒரே ஒரு L மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா. ஒரே ஒரு L மட்டும்தான் இருக்குது, இன்னொரு L இல்லை. ஸோ அப்போ ஃபுல்லுன்ற வேர்டை தான் நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் டி என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்க. இந்த கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது ஆல்மோஸ்ட் நமக்கு ரொம்ப பழைய கொஸ்டின் அப்படின்னு தான் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். அதே பழைய கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் என்ற சொல்லை JCJEZYSSDன்ற எழுதினால் ஆன்டிமோனி அப்படின்ற வேர்டை எப்படி எழுதலாம் அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட்ரஜனை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சோம்னாலே அதே லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஆன்டிமோனி அப்படின்ற வேர்டையும் நம்ம சேம் லாஜிக்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. நான் அந்த வேர்டை ஃபஸ்ட்டு எழுதிடலாம் ஓகேங்களா. அந்த வேர்டை ஃபஸ்ட்டு எழுதிட்டாலே நமக்கு ஆல்மோஸ்ட் வேலை வந்து முடிஞ்சு. நம்ம அந்த வேர்டை எழுதிட்டு நம்பராக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஹச்ன்றது 8th பொசிஷன். எப்படி சார் அந்த பொசிஷன் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எத்தனாவது இடத்துல வந்து ஹச் வருது அப்படின்ற நம்பரை தான் நான் 8 அப்படின்னு எழுதியிருக்கேன் ஓகேங்களா. அதே மாதிரி Y25 D4 R18 O15 G7 E5 N14 D4 S19 ஓகேங்களா. S19 O25 Z26 J10 C3 J10 அப்படின்றதான் நமக்கு நம்பராக எழுதியாச்சு ஓகேங்களா. இப்போ மேலே இருந்து கீழே இருக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கனாலே போதுங்க. 8லேருந்து ஒரு 2 கூட்டினா 10ன்னு கிடைக்கும். ஓகே சார் நமக்கு மொத்தம் 26 ஆல்ஃபபெட் தான் இருக்குது, எப்படி சார் 3 கொண்டு வந்துருக்காங்கன்னா 26 ஆல்ஃபபெட் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். அதாவது ஏலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். எவ்வளோன்னு ஆட் பண்ணி பாருங்களேன். 1 2 3 4 4ன்ற நம்பரை கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி 4லேருந்து 6 கூட்டும் போது தான் 10ன்னு கிடைக்கும். 18லேருந்து ஒரு 8ன்ற நம்பரை கூட்டும் போது தான் நமக்கு 26 கிடைக்கும். 15ல் இருந்து நம்ம என்ன பண்ணணும், 10 கூட்டும் போது தான் 25 கிடைக்குங்க ஓகேங்களா. 15லேருந்து 10 கூட்டினா 25. 7லேருந்து 16 கூட்டும் போது ஓகேங்களா. 7லேருந்து 12 கூட்டும் போது, அதாவது நல்லா நோட் பண்ணுங்க, ஈவன் டிஜிட்ஸில் ஆட் பண்ணிகிட்டே போயிருக்காங்க கரெக்டுங்களா. 2 4 6 8 10 12 14. அப்போ 5லேருந்து 14 ஆட் பண்ணிங்கன்னா 19 கிடைக்கும். அதே மாதிரி 14லேருந்து 16 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 4 அப்படின்றது கிடைக்கும். 4 + 12 26ன்னு கிடைக்கும். ஸோ 26லேருந்து ஒரு 4 கூட்டிக்கோங்க. 1 2 3 4 ஓகேங்களா. 4ன்றப்போ 16 அப்படின்ற நம்பர் கிடைக்கும். 14லேருந்து ஒரு 12 கூட்டினா நமக்கு 26வது ஆல்ஃபபெட்டில் நிற்கும். ஸோ 12 இது 13 இது 14 இது 15 இது 16. 16ன்றப்போ நமக்கு 4th ஆல்ஃபபெட் டி அப்படின்றது வந்திருக்கு. அப்போ இந்த கொஸ்டினுக்கான லாஜிக் என்ன, ஈவன் ஆல்ஃபபெட் ஈவன் டிஜிட்ஸை வந்து ஆட் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஆன்டிமோனி அப்படின்ற வேர்டுக்கு நம்ம சேம் லாஜிக்கை யூஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. சேம் லாஜிக்கை யூஸ் பண்ணிடலாம். ஸோ லெட்டராக இருக்கிறத நம்பராக மாற்றிடலாம். A1 N14 T20 I9 M13 O15 N14 Y25. என்ன லாஜிக்கு, +2 +4 +6 அப்படின்ற லாஜிக் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம எழுதிடலாம் அதே லாஜிக்கு. +2 +4 +6 +8 +10 +12 ஓகேங்களா. +12 +14 +14 +14
16. கொஞ்சம் வேர்டு கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் மோசமாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 2 ஆட் பண்ணும்போது 3, 14லேருந்து 4 ஆட் பண்ணும்போது 18, 20லேருந்து 6 ஆட் பண்ணும்போது 26, 9லேருந்து 8 கூட்டும்போது 17, 13லேருந்து 10 கூட்டும்போது 23, 15ல் இருந்து 12 கூட்டும்போது நமக்கு 1ன்னு வருங்க. 15 + 12 27. நமக்கு 26 ஆல்ஃபபெட் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், திருப்பி 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 27வது இடத்துல 1 போடணும். 14 + 14 28. 28ன்றப்ப என்ன வரும், ஃபர்ஸ்ட் லெட்டருங்கிறது 27, செகண்ட் லெட்டருங்கிறது 28. அப்போ 2 அப்படின்றது, அதாவது பி ஆல்ஃபபெட் வரணும். ஓகேங்களா. 25 to 16 ஆட் பண்ணும்போது நமக்கு 15 அப்படின்னு கிடைக்குங்க. ஸோ நம்பராக இருக்கிறது அப்படியே லெட்டராக மாற்றிடலாம். C3 R18 Z26 Q17 W23 A1 B2 O15 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நல்லா நோட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு லெட்டரும் லாஸ்ட்டு லெட்டரும் கண்டுபிடிச்சாலே ஆன்சர் கிடச்சிடும். ஃபஸ்ட் லெட்டர் கண்டுபிடிக்கும் போது ஆப்ஷன் ஏவை வச்சுக்கலாம். ஆனால் லாஸ்ட் லெட்டர் வரும்போது ஆப்ஷன் ஏவும் கட்டு, ஆப்ஷன் சி கட்டு, ஆப்ஷன் டி கட்டு. ஆன்சர் அப்போது ஆப்ஷன் பி என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா. ரொம்பவே சிம்பிள் தான். ஆப்ஷன் பின்றதான் ஆன்சர். ஓகேங்களா. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா. ரொம்ப சிம்பிள் தான். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி என்பது பிடிஎஃப்ஹெச் என எழுதப்பட்டால் எது எம்என்ஓபி என எழுதப்பட்டிருக்கும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து லாஜிக் வந்து ரிவர்சிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. அதாவது பிடிஎஃப்ஹெச்லேருந்து எப்படி ஏபிசிடி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னாலே அதே லாஜிக்கை எம்என்ஓபிக்கு யூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதிடலாம். B2 D4 E5 F6 H8 D4 C3 A1 B2 கரெக்டுங்களா. அப்போ 2லேருந்து 1 வரணும்னா 1 டிக்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. 4லேருந்து 2 வரணும்னா 2 டிக்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. 6லேருந்து 3 வரணும்னா 3 டிக்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. 8லேருந்து 4 வரணும்னா 4 டிக்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. கன்சிக்யூட்டிவ் நம்பரை வந்து மைனஸ் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. ஸோ சேம் லாஜிக்கை எம்என்ஓபிக்கு யூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. MNOP. எம்ங்கிறது 13th ஆல்ஃபபெட், N14, O15 P16. அப்போ என்ன பண்ணணும், ஆல்டர்னேட்டிவாக கன்சிக்யூட்டிவ் நம்பர் அடுத்தடுத்த நம்பரால் மைனஸ் பண்ணிட்டே போகணும். 1லேருந்து -1 -2 -3 -4 அப்படின்னு நம்ம பண்ணிக்கிட்டே போகணும். 13லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 12, 14லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 12, 15லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 12, 16லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 12. 12th ஆல்ஃபபெட் பார்த்தீங்கன்னா எல். அப்போ 4L அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் ஃபயர் சிம்பிள் மட்டும் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ரொம்பவே அருமையான கொஸ்டின். என்ன சொல்லியிருக்காங்க, எஜுகேஷன் என்பதை FCWADQMKS என குறியீட்டால் குறிக்கப்பட்டால் ஸ்கூல்ன்றதை எப்படி மாற்றிருப்பீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். எஜுகேஷனை எப்படி மாற்றினாங்கன்றதை கண்டுபிடிச்சோம்னா அதே லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்கூல் அப்படின்றத சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே எழுதிடுறேன். FCWADQMKS அப்படின்றதான். ஸோ வேர்டாக இருக்குது, அதாவது லெட்டராக இருக்கிறதா நான் நம்பராக ப்ளேஸ் பண்ணிடுறேன். நம்பர் ப்ளேஸ் பண்ணிட்டா ஈஸி. எப்படி சார் நம்பர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா ஏலேருந்து எத்தனை பொசிஷனில் வருது அப்படின்றதான் நம்பராக ப்ளேஸ் பண்ணுறேன். E5 D4 U21 C3 A1 T20 I9 O15 N14 S19 K11 M13 Q17 D4 A1 W23 C3 F6 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. இதில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு லெட்டரும் லாஸ்ட் லெட்டருக்கும் நீங்கள் லாஜிக் கண்டுபிடிச்சிங்கனாலே போதும், கொஸ்டினோட வேல்யூ வந்து முடிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு லெட்டர் லாஸ்ட் லெட்டர் ப்ளேஸ் பண்ணுறப்பையும் ப்ளஸ் அது இல்லாமல் செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக கொஸ்டின் வந்து ஓவர். என்ன லாஜிக் அப்படின்றத பண்ணிடலாங்க. ரொம்பவே சிம்பிள் தான். 5லேருந்து 6 வரணும்னா +1, 4லேருந்து 3 வரணும்னா -1, 21லேருந்து 23 வரணும்னா +2, 3லேருந்து 1 வரணும்னா -2, 1லேருந்து 4 வரணும்னா +3, 20லேருந்து 17 வரணும்னா -3, 9லேருந்து 13 வரணும்னா +4. அதாவது ஒரே நம்பரை ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. அதுதான் லாஜிக். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 15லேருந்து 11 வரணும்னா -4, 14லேருந்து 19 வரணும்னா +5. பாருங்கள், ஒரே நம்பரை ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்ததில் மைனஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் லாஜிக்கை வந்து ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா. SCHOOL அப்படின்றதா ஸ்கூல். கரெக்டுங்களா. நம்பராக ப்ளேஸ் பண்ணிடலாம். S19 C3 H8 O15 L12. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும், +1 பண்ணணும். அடுத்ததுக்கு -1 பண்ணணும். அடுத்ததுக்கு என்ன பண்ணணும், +2 -2. கரெக்டுங்களா. அடுத்ததுக்கு +3
-3 அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஸோ 19 + 1 20. 20ங்கிறது பார்த்தீங்கன்னா டி, அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் டி அப்படின்றப்போ நம்மளால் எந்த ஆப்ஷனையும் வந்து நீக்க முடியல. அதே மாதிரி லாஸ்ட் ஆல்ஃபபெட் என்ன, 13லேருந்து 3 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 9ன்னு கிடைக்கும். 9 பார்த்தீங்கன்னா ஐ. ஆப்ஷன் பி கட்டு, டி கட்டு. ஆப்ஷன் ஏவும் சிவும் தான் மட்டும் நமக்கு டி ஐன்ற ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் வந்து வந்திருக்கு. ஸோ செகண்ட் லெட்டருக்கு போகிறேன். 3லேருந்து 1 குறைச்சோம்னா நமக்கு 2ன்னு கிடைக்கும். செகண்ட் பொசிஷனில் வர ஆல்ஃபபெட் என்ன, பி. அப்போது நமக்கு ஆப்ஷன் சி பாருங்கள், டிபின்னு வந்திருக்கணும், நமக்கு டிடபிள்யூன்னு வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் சி வராது, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்னு டக்குன்னு போட்டலாம். புரிஞ்சுங்களா, நம்ம லாஜிக் புரிஞ்சுங்களா? ஸோ 3 வேர்டு அல்லது 2 வேர்டு கண்டுபிடிச்சாலே மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும் அப்படின்றத உங்ககிட்ட தெரியப்படுத்தணுன்ட்டு தான் இதை சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? 8 + 2 10. 10வது ஆல்ஃபபெட் பார்த்தீங்கன்னா ஜே. 15லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 13. 13வது ஆல்ஃபபெட் பார்த்தீங்கன்னா எம். 15 + 3 18. 18வது ஆல்ஃபபெட் பார்த்தீங்கன்னா ஆர். அப்போ TBJMRI ஆப்ஷன் ஏ அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இது ரீசெண்ட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் நண்பா நண்பி. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. பீகாக் என்பதை 31 9 15 2 9 5 21 எழுதிட்டா பீஸ்ன்றதை எப்படி குறிப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நல்லா நோட் பண்ணுங்க, இந்த பீகாக்ன்ற வேர்டை நான் எழுதுறேன். PEACOCK அப்படின்றதான் பீகாக்கு. இதை நான் நம்பராக பிளேஸ் பண்ணிடுறேன். பி வந்து 16 ஆல்ஃபபெட், E5 A1 C3 O15 C3 K11. இதுதான் நமக்கு டபுள் டிஜிட்டாக இருக்கிறத டபுள் டிஜிட் நம்பராக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? டபுள் டிஜிட்டாக இருக்கிறது டபுள் டிஜிட் நம்பர் எடுத்துருங்க. அப்போ 16க்கு கீழே என்ன வரணும், 31. அப்போ 2 நம்பர் வரணும். 5க்கு கீழே 9. 1க்கு கீழே சேம் 1 தான் வரப்போகுது. ஓகேங்களா? 1க்கு கீழே 1 தான் வரப்போகுது. 3க்கு கீழே 5. 15க்கு கீழே 29. 3க்கு கீழே என்ன வரப்போகுது, 3க்கு கீழே பார்த்தீங்கன்னா 5 அப்படின்றது வரப்போகுது. 11க்கு கீழே 21 வரப்போகுது. இது எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன், பிரச்சனை இல்லை. அதாவது 16 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 32ன்னு கிடைக்கும். அதுலேருந்து 1 குறைச்சா 31. அதே மாதிரி 5 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 10ன்னு கிடைக்கும். அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் 9. அப்போ என்ன லாஜிக்கு, நம்பரை வந்து இன்ட்டு 2 - 1 அப்படின்றதான் லாஜிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், சிம்பிளாக 2 டிஜிட் இருக்கிறத வந்து டபுள் டிஜிட்டாக எடுத்துக்கோங்க, சிங்கிள் டிஜிட்டாக இருக்கிறத சிங்கிள் டிஜிட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன். ஸோ பீஸ் அப்படின்றதுக்கு சேம் லாஜிக் அப்ளை பண்ணிடலாம். PEACE கரெக்ட்டுங்களா? P16 E5 A1 C3 E5 என்ன லாஜிக்கு, இன்ட்டு 2 - 1 அப்படின்றதான் லாஜிக்கு. 16 + 2 32. 32லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 31. நெக்ஸ்ட்டு அதே லாஜிக் தான் எல்லா வேர்டுக்கும். 5 × 2 10. 10லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 9. 1 × 2 2. 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1 தான் கிடைக்க போகுது. 3 × 2 6. 6லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 5ன்னு கிடைக்கும். 5 × 2 10. 10லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 9. அப்போ நமக்கான ஆன்சர் என்ன, 31 91 59. 31 91 59 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோங்க. ரொம்பவே சிம்பிளாக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சண்டேன்றது 2, டியூஸ்டே அப்படின்றது 3, தேர்ஸ்டே 2னா மண்டே அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன லாஜிக் சார் அப்படின்னா, வவ்வல்ஸை வச்சு நமக்கு லாஜிக்ஸாக அமைச்சிருக்காங்க. என்னென்ன வவ்வல், AEIOU அப்படின்றத நமக்கு வவ்வல். அப்போ சண்டேல எத்தனை வவ்வல் இருக்குன்னு பாருங்களேன். UA 2 வவ்வல் இருக்குது, அதனால தான் 2. அதே மாதிரி டியூஸ்டேல பாருங்கள் UEA 3 வவ்வல் இருக்குது, அதனால தான் 3. தேர்ஸ்டேல பாருங்கள் UA 2 மட்டும்தான் இருக்குது, ஸோ 2. அதே வவ்வல் கான்செப்டை வந்து நம்ம மண்டேக்கு அப்ளை பண்ணிடலாம். என்னென்ன வவ்வல் இருக்குது, OA அப்படின்ற 2 வவ்வல் இருக்குது. ஸோ அப்போ மண்டேன்றது பார்த்தீங்கன்னா 2 அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரிஞ்சுங்கன்னா, வவ்வலை யூஸ் பண்ணி நமக்கு லாஜிக்ஸை கொடுத்துருக்காங்க. எத்தனை வவ்வல்ஸ் இருக்குது அந்த வேர்டில் அப்படின்றதான் நமக்கு கொடுத்துருக்காங்க கோடிங் டிகோடிங்கில். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ABCDன்றது வந்து P1 Q2 R3 S4 T5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? P1 Q2 R3 S4 T5 கொடுத்துருக்காங்க. இதே லாஜிக்கை யூஸ் பண்ணி, இதை எப்படி லாஜிக் கொண்டு வந்திருக்காங்களோ அதே லாஜிக்கை யூஸ் பண்ணி இந்த இதை நம்ம சால்வ் பண்ணணும். Q2 BF V7A அப்படின்றத நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இதில் A அப்படின்றது பார்த்தீங்கன்னா P1ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு பொசிஷனில் வர ஆல்ஃபபெட், அதனால 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி Bன்றது பார்த்தீங்கன்னா Q2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஆல்ஃபபெட் Bன்றனால Q2 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆல்ஃபபெட் வந்து அப்படியே நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். என்ன வேர்டுக்கு வருதோ அதே வேர்டை நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி C அப்படின்றது பார்த்தீங்கன்னா R3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ Cக்கு பதிலாக தேர்ட் ஆல்ஃபபெட் C, அதுக்கு நேர என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, Rன்ற வேர்டு யூஸ் பண்ணணும்.
பண்ணும் அப்படின்ற நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி டீன்றது பார்த்தீங்கன்னா S4 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டீங்கிறது 4th ஆல்ஃபபெட், அதுக்கு கூட வர லெட்டர் பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஈங்கிறது பார்த்தீங்கன்னா 5th ஆல்ஃபபெட், அது கூட என்ன லெட்டர் வரணும்னு சொல்கிறாங்க, டீன்ற லெட்டர் வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அவங்க சொன்னது படி நம்ம சால்வ் பண்ணும்போது Q2, அப்போ Q2க்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கணும், B அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, Bன்னு எடுத்துக்கணும். அப்போ Bக்கு பதிலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, Q2ன்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ Bக்கு பதிலாக Q2 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே சார், நமக்கு வந்து இங்கே E வரைக்கும் தானே சார் கொடுத்துருக்காங்க, நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது F கொடுத்துருக்காங்களே, என்ன சார் பண்ணுறது? Fங்கிறது அப்போ என்ன வரும், இங்கே பாருங்க PQRST, டீக்கு அப்புறம் வர லெட்டர் என்ன, U. Fங்கிறது எத்தனை ஆல்ஃபபெட், 6th ஆல்ஃபபெட். அப்போ Fக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், U6 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா, U6ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் என்ன, G. ஜிக்கு நேரம் என்ன வரணும், இங்கே U வந்துருச்சுங்களா, Uக்கு அப்புறம் வர்றது V. 7th ஆல்ஃபபெட்னால V7 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதனால தான் இங்கே V7 கொடுத்துருக்காங்க. ஸோ Vக்கு பதில் நம்ம G அப்படின்ற வேர்டை எடுத்துக்கணும். ஏக்கு பதில் என்ன எடுத்துக்கணும், P1 அப்படின்றத எடுத்துக்கணும். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்கள், ஆப்ஷன் டியில் இருக்குது. BQ2 U6 B1 GB1 அப்படின்றத ஆன்சர். புரிஞ்சுங்களா, ரொம்பவே சிம்பிள். அவங்க நல்லா தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏங்கிறது B1, அதாவது ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் 1. பிங்கிறது பார்த்தீங்கன்னா Q2. சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சின்றது பார்த்தீங்கன்னா QR. ஆறுக்கு அப்புறம் 3 கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த லெட்டரோட நம்பரை வந்து அடுத்தடுத்தது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட்டை வந்து பிளேஸ் பண்ணிட்டே போயிருக்காங்க. PQRSTUV. அதாவது அப்போ எஸ்ஸுக்கு பக்கத்தில் 4, டிக்கு பக்கத்தில் 5, யூக்கு பதில் 6, விக்கு பதில் 7. விக்கு பக்கத்தில் 7 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏபிசிடியை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் போயிருக்காங்க. DEF G அப்படின்றத பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க கேட்ட கொஸ்டின் நல்லா நோட் பண்ணுங்கள். Q2ன்னு இருக்குது. அப்போ Q2க்கு பதிலாக நம்ம என்ன போடணும், B அப்படின்ற வேர்ட் போடணும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், Bன்னு இருக்குது. அப்போ Bக்கு பதில் என்ன போடணும், Q2 அப்படின்ற மாதிரி நம்ம போடணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் F இருக்குது. Fக்கு கீழே என்ன எழுதியிருக்கோம், U6ன்னு எழுதியிருக்கோம். ஸோ U6ங்கிறது V இல்லை, U6. வீக்கு கொடுத்துருக்காங்க. எஃப்க்கு அப்புறம் வி கொடுத்துருக்காங்க. V7, அதாவது V7ன்னு கொடுத்துருக்காங்க. V7க்கு பதில் நம்ம என்ன எழுதணும், G அப்படின்ற வேர்டு எழுதணும். நெக்ஸ்ட் ஏ கொடுத்துருக்காங்க. ஏக்கு பதில் P1 அப்படின்ற வேர்டு எழுதிட்டாலே முடிஞ்சு நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் டின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான், பட் குழப்பிக்க கூடாது. ஓகேங்களா, நம்பர் கொடுத்துருக்காங்க, வேர்டு சேர்த்து கொடுத்துருக்காங்களே சார் அப்படின்னு குழப்பிடக்கூடாது. ரொம்பவே சிம்பிள் தான், கான்செப்ட் புரிஞ்சுட்டா. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, கேட்டுன்றதை ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க, டாகுன்றதை DEFன்னு கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டேன் பை காட் அப்படின்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். சிக்கு பதிலாக ஏ யூஸ் பண்ணும், ஏக்கு பதிலாக பி யூஸ் பண்ணும், டிக்கு பதிலாக சி யூஸ் பண்ணும். அதாவது சப்ஸ்டியூஷன் கோடிங் மாதிரி தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிக்கு பதிலாக டி தான் யூஸ் பண்ண போகிறோம், ஓக்கு பதிலாக இ யூஸ் பண்ண போகிறோம், ஜிக்கு பதிலாக எஃப் யூஸ் பண்ண போகிறோம். இதே வேர்டுக்கு கீழே நமக்கு என்னென்ன வருது அப்படின்றத பிளேஸ் பண்ணிடலாம். டேனில் ஃபர்ஸ்ட் லெட்டர் டி, அப்போ டிக்கு பதிலாக சின்னு யூஸ் பண்ண போகிறோம். ஏங்கிறது பார்த்தீங்கன்னா கேட்டில் ஏ இருக்குது. ஸோ ஏக்கு பதிலாக பி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ண போகிறோம். என்னன்ற வேர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம என்ன வந்து டைரெக்டாக என்னன்னு எடுத்துக்கலாம். அப்போ நியூமரேட்டர் டேன்ன்ற வேர்டை எப்படி மாற்றிருக்கோம், CBNன்னு மாற்றிருக்கோம். கரெக்டுங்களா, அப்போ CBN அப்படின்றதா நமக்கு மேலே இருக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ கட்டு, ஆப்ஷன் பி கட்டு, ரெண்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ டினாமினேட்டருக்கும் அதே அப்ளை பண்ணிடலாம். சிக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும், காட்டில் சிக்கு பதிலாக ஏ அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் 2 லெட்டருமே ஏ தான் இருக்குது. ஸோ எலிமினேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஓக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும், ஓக்கு பதிலாக இ அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும். அப்போ ஏஇ அப்படின்றப்போ நமக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆப்ஷன் சி கட்டு, ஆன்சர் டி அப்படின்னு போட்டுடலாம். ஸோ டி அப்படின்ற வேர்டுக்கும் நம்ம கண்டுபிடிச்சிடலாமே. டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா சி அப்படின்றதான் நமக்கான ஆன்சராக இருக்குது. அப்போ நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, CBNAEC அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இது ரீசெண்ட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் நண்பா, ரொம்ப சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சப்ஸ்டிடியூஷன் கோடிங் மாதிரி தான் இதுவும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டினும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் கோடிங் தான். ஃபாக்ஸ் அப்படின்றத கேட்டுன்னு எழுதியிருக்காங்க. அதாவது எஃப்க்கு பதிலாக நீங்கள் சீனு சப்ஸ்டியூட் பண்ணும், ஓக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணும், எக்ஸுக்கு பதிலாக டி அப்படின்ற வேர்டு சப்ஸ்டியூட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஜெராக்ஸ் அப்படின்ற வேர்டு கொடுத்து அதை எப்படி குறிப்பீங்க அப்படின்றத எப்படி மாற்றுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணும், டி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணும். இ அப்படின்ற வேர்டு நமக்கு கொடுக்கலையே, அப்போ என்ன சார் பண்ணுறதுனா டேரெக்டாக அந்த ஈன்ற வேர்டையும் அப்படியே வச்சிருங்க. ஆறும் நமக்கு கொடுக்கலையே சார் அப்படின்னா ஆறுன்ற வேர்டையும் அப்படியே வச்சிருங்க. ஓக்கு
யூக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஏ அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணோம். எக்ஸுக்கு பதிலாக டி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணோம். அப்போ டிஇஆர்ஏடி அப்படின்றதான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் டி என்பது தான் சரியான விடை. ஸோ நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக இந்த 2 வேர்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா, இந்த 2 வேர்டை வச்சு கொடுக்கவே இல்லை. அதனால அந்த 2 வேர்டை நம்ம அப்படியே வச்சு சால்வ் பண்ணாலே நமக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, பீட் என்ற வார்த்தையை வந்து YVZG என எழுதினால் மைல்டு என்ற வார்த்தையை வந்து எப்படி எழுதுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான லாஜிக்கு. பீட் அப்படின்ற வேர்டை நான் எழுதிடுறேன். ஓகேங்களா, பீட் அப்படின்ற வேர்டை எழுதிடுறேன். அவங்க கொடுத்த கோடிங்கே எழுதிடுறேன். YVZG அப்படின்னு எழுதிடுறேன். நல்லா நோட் பண்ணுங்க. BY அதாவது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ரெண்டுமே ஆப்போசிட் ஆல்பபெட்டா இருக்கும். EVக்கு நம்ம என்ன ஆப்ஷன் ஷார்ட்கட் சொன்னோம், லவ் அப்படின்ற வேர்டை ஞாபகம் சொன்னோம். VE ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கும். LO ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கும்னு சொல்லியிருந்தோம். AZ ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டும் லாஸ்ட் ஆல்பபெட்டும் நமக்கு ஆப்போசிட் ஆல்பபெட்டா இருக்கும். அதே மாதிரி GT அதாவது TGனாலும் GTனாலும் நமக்கு தலைகீழ அதாவது ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கு. ஓகேங்களா, ஜியோட ஆப்போசிட் T, Tயோட ஆப்போசிட் G. இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னோம், GTA கேம் சொன்னோம், அல்லது திண்டுக்கல்ல இருக்கிற GTN காலேஜ் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தோம். திண்டுக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மற்றவங்க GTA கேம் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த லாஜிக் என்ன, ரிவர்ஸ் ஆல்பபெட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஆப்போசிட் ஆல்பபெட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மைல்டு அப்படின்றதையும் நம்ம ஆப்போசிட் ஆல்பபெட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சலாம். எம்மோட ஆப்போசிட் ஆல்பபெட் பார்த்தீங்கன்னா N, ஐயோட ஆப்போசிட் ஆல்பபெட் R, எல்லோட ஆப்போசிட் இப்போ தான் பார்த்தோம் லவ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். டியோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா W. அப்போ NROW அப்படின்றத ஆன்சர் அந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் டியில் இருக்கு. ஓகேங்களா, அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி என்பது தான் சரியான விடை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு வித குறியீட்டில் ரெட் என்பது 1 எனவும் ப்ளூ என்பது 2 எனவும் வயலட் என்பது 3 எனவும் குறிப்பிட்டால் ஆரஞ்சு எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு என்ன லாஜிக் பார்த்தீங்கன்னா, வவ்வல்ஸை யூஸ் பண்ணி தான் லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வவ்வல் என்ன, AEIOU அப்படின்றத நமக்கான வவ்வல்ஸ். அதாவது நமக்கு அந்த வேர்டில் எத்தனை வவ்வல் இருக்கோ அதை தாங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. ஈங்கிறது ஒரே ஒரு வவ்வல், அதனால தான் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி UE அப்படின்ற 2 வவ்வல் இருக்குது, அதனால தான் ப்ளூக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க. IEO அப்படின்ற மூணு வவ்வல்ஸ் இருக்குது வயலட்டில், அதனால தான் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு ஆரஞ்சில் எத்தனை வவ்வல் இருக்குது, OAE அப்படின்னு 3 வவ்வல்ஸ் இருக்குது. ஸோ ஆரஞ்சு அப்படின்றத நம்ம 3 அப்படின்னு குறிக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் ரீசெண்ட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஹோம் என்பது IQPI என எழுதப்பட்டால் ஆசிட் என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஹோம்ன்றதை எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாலே அதே லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஆசிட்ன்றதை நம்ம என்ன வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே நான் எழுதிக்கிறேன். எழுதிட்டு நான் லெட்டராக இருக்கிறத நம்பராக மாற்றிடுறேன். ஹச்ன்றது 8th ஆல்ஃபபெட், O15, M13, E5, I9, P16, Q17, I9 அப்படின்றத நமக்கான நம்பர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துருங்க. மேக்ஸிமம் இதுக்கு டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 8லேருந்து 1 ஆட் பண்ணால் 9, 15லேருந்து 2 ஆட் பண்ணால் 17, 13லேருந்து 3 ஆட் பண்ணால் 16, 5லேருந்து 4 ஆட் பண்ணால் 9. அப்போ இந்த கொஸ்டினுக்கான லாஜிக் என்ன பாருங்கள், கன்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்த நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க ஃப்ரம் 1ல இருந்து. அதே லாஜிக்கை நம்ம ஆசிட் அப்படின்ற வேர்டுக்கு யூஸ் பண்ணிடலாம். A1C3 I9 D4. ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு என்ன பண்ணும், +1 பண்ணணும். செகண்ட் லெட்டருக்கு என்ன பண்ணும், +2 பண்ணணும். ஃபோர்த் லெட்டருக்கு +4 பண்ணணும். தேர்ட் லெட்டருக்கு +3 பண்ணணும். நல்லா நோட் பண்ணுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சா நம்மளால ஆன்சர் கிடைக்குதா அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஏலேருந்து 1 ஆட் பண்ணும்போது 2ன்னு கிடைக்கும். ஸோ B அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் லெட்டர். அதே மாதிரி 4லேருந்து 4 ஆட் பண்ணும்போது 8 அப்படின்றது கிடைக்கும். லாஸ்ட் லெட்டருங்கிறது H அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் A கட்டு, ஆப்ஷன் D கட்டு. ஆப்ஷன் சியும் பியும் பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் சேமாக இருக்குது. ஸோ செகண்ட் லெட்டர் நம்ம கண்டுபிடிச்சாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 3லேருந்து 2 ஆட் பண்ணும்போது 5ன்னு கிடைக்கும். 5th ஆல்ஃபபெட் என்ன, E அப்படின்றதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்க போது. 9 + 3 கம்ப்ளீட் பண்ணிடலாம் அந்த கொஸ்டினை. 9 + 3 12. 12வது கொஸ்டினில் வர ஆல்ஃபபெட் L. அப்போ BELH என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதெல்லாம் ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின் நண்பி. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோங்க.
இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, வின் என்பதை டிஆர்எம் என்ற வார்த்தையில் குறித்தால் ரன் என்பது எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் கொஸ்டின் வேணுன்றவங்க இங்கேயே தெரிஞ்சிருக்கு பாருங்க. உங்களுக்கு 2024 ரீசெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். வின் அப்படின்றது எப்படி நமக்கு டிஆர்எம் மாறுச்சுன்னு செக் பண்ணிடலாம். ஓகேங்களா, டிஆர்எம் எப்படி மாறி இருக்கும்? டியோட ஆப்போசிட் ஆல்பபெட் டபிள்யூ, டபிள்யூட ஆப்போசிட் ஆல்பபெட் டி, ஐயோட ஆப்போசிட் ஆல்பபெட் ஆர், என்னோட ஆப்போசிட் ஆல்பபெட் எம். அப்போ இதுக்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க? ஆப்போசிட் ஆல்பபெட் தான் லாஜிக்கா யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, ஆப்போசிட் ஆல்பபெட் அப்படின்றதான் லாஜிக்கா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ சேம் லாஜிக்கை நம்ம ரன் அப்படின்ற வேர்டுக்கு யூஸ் பண்ணிடலாம். ஆரோட ஆப்போசிட் லெட்டர் என்ன சார்னா ஐ, யூவோட ஆப்போசிட் லெட்டர் என்ன சார்னா எஃப், என்னோட ஆப்போசிட் லெட்டர் என்ன சார்னா எம். அப்போ ஐஎஃப்எம் அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் பின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்டும் லாஸ்ட் வேர்டும் கண்டுபிடிச்சாலே நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஐஎம் அப்படின்றது ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்கும், இது எந்த ஆப்ஷன்லையுமே இல்லை. ஆப்ஷன் டின்னு டைரெக்டாக போட்டிருக்கலாம். ஸோ சின்ன லெட்டர்ன்றனால ஃபுல்லாக சால்வ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, நமக்கான கடைசி கொஸ்டின் பார்த்துருங்களா, அதாவது கோடிங் டி கோடிங்கோட கடைசி கொஸ்டின், இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின். ஓகேங்களா, முக்கியமாக 5 பார்ட் வீடியோவும் பார்த்தவங்க வந்து கமெண்ட்ல ஃபயர் சிம்பிள் கொடுத்துருங்க. நம்மளோட வீடியோவோட கடைசி கொஸ்டின் பார்த்துருவோங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? A1 B2 C3 Z26ன்னு கொண்டு மதிப்பிட்டு கொண்டால் டாக் பை கேட்ன்றது 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டாக் பை கேட் எப்படி 7 வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சு நம்ம புல் பை பிக்குக்கு எப்படி வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிங்கிறது 4th ஆல்ஃபபெட், ஓங்கிறது 15th ஆல்ஃபபெட், ஜி அப்படின்றது 7th ஆல்ஃபபெட். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 15 × 4 60 கரெக்டுங்களா? 15 × 4 60, 60 × 7 420, 6 7 42. ஸோ 420ன்னு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி கேட் அப்படின்றது சி பார்த்தீங்கன்னா 3rd ஆல்ஃபபெட், ஏங்கிறது 1st ஆல்ஃபபெட், டி 20th ஆல்ஃபபெட். 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 60 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 420ஐயும் 60ஐயும் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 0 0 கட்டு 1 6 7 × 6 42. அப்போ என்னதான் லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க? தனித்தனி ஆல்ஃபபெட்ஸோட பொசிஷன் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி 2 நம்பரை டிவைட் பண்ணால் நமக்கு 7 கிடைச்சிருக்கு. ஸோ சேம் லாஜிக்கை வந்து நம்ம புல் அப்படின்ற நம்பருக்கும் புல் அப்படின்ற வேர்டுக்கும் பிக் அப்படின்ற வேர்டுக்கும் கண்டுபிடிச்சலாம். பிங்கிறது 2nd ஆல்ஃபபெட், யூ 21st ஆல்ஃபபெட், L12 அதாவது 12 × 12 144ன்னு கிடைக்கும். இன்ட்டு 21 × 2 42 அப்படின்றது கிடைக்கும். ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். 144ஐயும் 42ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 288 அப்படின்றது கிடைக்கும். 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 × 4 16, 6 பேலன்ஸ் 1, 4 × 4 16, 16 + 1 17, 7 பேலன்ஸ் 1, 4 + 1 5ன்னு கிடைக்கும். ஸோ அப்படியே ஆட் பண்ணுங்க. 8 4 பேலன்ஸ் 1 0, பேலன்ஸ் 1 6. அப்போது மேலே புல் அப்படின்ற வேருக்கு என்ன கிடச்சிருக்கு? 6048 அப்படின்ற நம்பர் கிடச்சிருக்கு. இதே மாதிரி பிஐஜி அப்படின்றதுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போங்க. பிங்கிறது பார்த்தீங்கன்னா 16th பொசிஷன், ஐங்கிறது பார்த்தீங்கன்னா 9th பொசிஷனில் வர ஆல்ஃபபெட், ஜிங்கிறது 7th பொசிஷனில் வர்ற ஆல்ஃபபெட். 9 × 7 63. அப்போ 63 16ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 × 3 18, 8 பேலன்ஸ் 1, 6 × 6 36, 36 + 1 37. 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது சேம் 63ன்றது வருங்க. ஆட் பண்ணால் 8 0 பேலன்ஸ் 1 10. அப்போ டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 1008 அப்படின்ற நம்பர் இருக்குது. நியூமரேட்டர் தொகுதியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6048 இருக்குது. ஸோ இதை டிவைட் பண்ணால் நமக்கான ஆன்சருங்க. ஸோ 1008 வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 6048ன்னு கிடைக்கும். 6 × 8 6 × 8 48, 8 0 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0, 1 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6. அப்போது 1008 × 6 6048ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கான ஆன்சர் என்னப்போ 6 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சருங்க. அப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்த லாஜிக்லேயே ஃபஸ்ட்டு டைம் வந்து மல்டிப்ளிகேஷன் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சேம் லாஜிக் வந்து நெக்ஸ்ட்டு வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு கேட்குறக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் லாஜிக் எல்லாமே ஒரு கொஸ்டினுக்கு இடையிலையும் லாஜிக்கை நோட் பண்ணி வைங்க நண்பா நண்பி. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ரீசனிங் பார்ட் வீடியோவுடன் சந்திக்கிறேன். ஓகேங்களா, இதோட கோடிங் டிகோடிங் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ வந்து அதாவது நெக்ஸ்ட் டாபிக் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.